அவன் இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமா? லாக்அப்ல. நான் சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா அவனை உண்டு இல்லைன்னு செஞ்சிருவாங்க. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா இந்த கல்யாணம் நல்லபடி நடக்கும். இப்போ நான் சரின்னு சொல்லவா இல்ல நீ சரின்னு சொல்றியா? சொல்லுமா. அவன் உயிர் மேல உனக்கு அக்கறை இல்ல. சரி, நான் சின்னதோட பேசிடுறேன். அப்போ சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா. அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்கப்பா, ப்ளீஸ்ப்பா, அவர் ஒண்ணும் பண்ணிடாதீங்க. ஒத்துக்கிறேன்ப்பா. குட். சாப்பிட்டியாடா? டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மீராவுக்கு கல்யாணம். என்னடா சந்தோஷமான விஷயத்தை தானே சொல்றேன். என்னமோ இளவு வீட்டுக்கு வந்த மாதிரி மூஞ்ச வச்சிருக்க. மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்ல? இல்லை, அமெரிக்காவில் வேலை செய்கிறாராம்டி. உன்னை விட கலராம்ல, உன்னை விட வசதியாம்ல, உன்னை விட படிப்புலையும் பெரிய ஆளாம்ல. அவரு அங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆம்டி. நீ சாப்பிட்றதுக்கு வழி இல்லாத போய. ஏய், அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கோயிலில் அந்த பிள்ளைக்கு கல்யாணம். அன்னைக்கு சாயந்தரம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரிசப்ஷன். எப்படி? ஒரே ஒரு சோகமான நிகழ்ச்சி. அந்த பிள்ளைக்கு கழுத்துல தாலி ஏறும்போது தான் உனக்கு கோர்ட்ல உன் கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட்டே சொல்லுவாங்க. அப்பதான் தெரியும் எத்தனை வருஷம் நீ எங்கூடையே வாழ போறேன்னு. என்ன கொடுமை இல்ல? காதலிச்ச புள்ளைய கல்யாணம் பண்ணாம இருந்தாலும் பரவாயில்ல, அவ கல்யாணத்தையாச்சும் போய் பார்க்கணும்ல. ஆசையா இருக்கா? நான் பர்சனல் சாமியன்ல விடுறேன், போய் கண் குளிர பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரியா?
குட் மார்னிங் மேடம். ம் உள்ள இருக்காரே அவரை யார் அரெஸ்ட் பண்ணது? ஜெயசிஷா தான் மேடம். சரி நீங்க போங்க. ஓகே மேடம். ईश्वर ईश्वर ப்ளீஸ் டேக் யூ சிட். இன்னும் நீ அந்த டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து மீண்டு வரலையா? ஈஸ்வர் ஈஸ்வர் வாட்ஸ் திஸ்? ஆனா நடந்த சம்பவத்துக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லயே சொல்லிட்டாங்களே. அதுக்கப்புறம் ஏன் உங்களுக்கு இந்த கில்ட்டி ஃபீல்? இதை ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுங்க. எப்படி முடியும்? எப்படி மறக்க முடியும்? சென்ட்ரல் மினிஸ்டரை ரிசீவ் பண்ணி திருப்பி அனுப்புற வரைக்கும் எல்லா பொறுப்பும் என்கிட்ட கொடுத்தீங்க. ஆனா அந்த கிரிமினல்ஸ் என்னையே பகடக்காயா யூஸ் பண்ணி மினிஸ்டரை கொல்ல பார்த்திருக்காங்க. அவங்க பிளான் மட்டும் சக்சஸ் ஆயிருந்தா நான் இன்னைக்கு ஒரு கொலைகாரனா ஜெயில ஒரு கைதியா கம்பி நின்று இருக்கணும். என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. மறுபடியும் அதை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. அதான் எதுவும் நடக்காம உங்க வைஃப் ரேக்கா காப்பாத்திட்டாங்களே. ஈஸ்வர், நான் பெருமைக்காக சொல்லல. நம்ம டிபார்ட்மெண்ட்டே ஏன் இந்த நாடே அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்காக நிறைய வேலைகள் காத்துக்கிட்டு இருக்கு. ப்ளீஸ் கம் அவுட் ஃப்ரம் த சிச்சுவேஷன். பாஸ்ட் இஸ் பாஸ். அதனால தான் உங்க பழைய பர்சனல் அசிஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு புது பர்சனல் அசிஸ்டன்ட் வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லியிருக்கேன். Yes, come in. Hello, sir. Yeah. She is a new PA for you. Her name is Mala. Oh, வணக்கம் சார். வணக்கம். She is very sincere and efficient. Ah, Okay, Ishwar. I will carry on you. okay. See you. Bye. Bye. See you, Ma. தேங்க்யூ சார். Hello. Yeah. And get all those files for me. Okay, sir. To my cabin. Okay, sir. Okay? Yes, sir. உட்காருங்க. பரவாயில்லைங்க சார். நான் மண்டே தான் ஜாயின் பண்ணேன் சார். இதுக்கு முன்னாடி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணேன் சார். நீங்க என்னை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சார் எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டாக வருது, ஆஃபீஸ் டைமில் அரட்டை அடிக்கிறது, அப்புறம் பர்சனல் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே சார். இன் மை ஆப்சன்ஸ் இந்த ஆஃபீஸில் என்ன நடந்தாலும் உடனே என் நாலேஜுக்கு நீ கொண்டு வரணும். ஓகே சார். ஓகே? ம் இதெல்லாம் என்ன ஃபைல்? சார் நீங்கள் 2 டேஸாக வராதனால ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. எது இம்பார்ட்டண்ட்டோ அதுக்கெல்லாம் ப்ரையாரிட்டி கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் சென்ட் பண்ணிடலாம் சார். ஓ, கிவ் மீ. இதெல்லாம்
நீங்க தான் ப்ரிப்பேர் பண்ணீங்களா? எஸ் சார். This also prepared by you? எஸ் சார். Okay. சார், have you done my work properly? Good. சார் சொன்ன மாதிரி ஒர்க்ல எஃபிஷியன்சி சின்சியாரிட்டி தெரியுது. கீப் இட் அப். தேங்க்யூ சார். சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்கலன்னா நான் ஒன்று சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. என்கிட்ட ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. நான் ஏதாவது மனசில் வச்சுட்டேன்னா ரொம்ப ஃப்ராங்காக பேசிடுவேன் சார். ரொம்ப ஜுவல் டைப் கூட. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள் சார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறேன். ஓ ஓகே. தேங்க்யூ Okay. சார்.
பெற்று நிமிர்ந்திடுதே வானம் உந்தன் வாசல் வரும் வாழ்க்கை உன்னை தேடி வரும் காலடியில் பூமி வரும் உன்னிடலில் நீதி வரும் படை பலம் உடைத்திடும் பகை